1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதாவது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உலகத்தில் இருக்கிறது யாரு? உலகத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய பிசாசானவன். நம்முடைய சத்துருவாய் இருக்கிற சாத்தான் எல்லா தீமைக்கும் காரணமானவன். அவன் திருடனும் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனுமாய் இருக்கிறான் என்று இயேசு சொல்லுகிறார். அவன் நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடுகிறவன், நம்முடைய ஆரோக்கியத்தை திருடுகிறவன், சமாதானத்தை திருடுகிறவன், நமக்கு வரக்கூடிய நன்மைகளை தடுக்கிறவன். அவன் தான் எல்லா தீமைக்கும் காரணம். அவன் கட்சிக்கிற சிங்கம் மாதிரி நமக்கு சேதத்தை உண்டாக்க பல காரியங்களை செய்வான். ஆனா அந்த எதிராளியை கண்டு பயப்பட தேவையில்லை. பிசாசு சாத்தானி பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் இருக்க அந்த பிசாசை காட்டிலும் உன்னோடு கூட இருக்கிற இயேசு பெரியவர், நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர். இதைத்தான் நம்ம விசுவாசிக்கணும். சாத்தா என்ன வேணாலும் பண்ணட்டும், என் கூட இருக்கிற இயேசு பெரியவர். சாத்தானால் இவ்வளவு செய்ய முடியும்னா என் ஆண்டவரால் எவ்வளவு செய்ய முடியும்? அவர் சாத்தானை ஜெயித்தவர், சிலுவையில வெற்றி சிறந்தவர், பிசாசின் மீது ஜெயம் எடுத்தவர். அதனால் அந்த இயேசு கிறிஸ்துடைய பேரை கேட்டாலே பிசாசன் நடுங்குவான். அவனுடைய கிரியைகள் அழிக்கப்படும், மந்திரவாதங்கள் அழியும். மந்திரவாதம் வில்லிசூனியத்தை காட்டிலும் இயேசுவின் வல்லமை பெறுது. அதனால பயப்படாதங்க. என்ன போராட்டம்னால் வரட்டும், தினந்தோறும் சொல்லுங்க, சாத்தானே உன்னை காட்டிலும் என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர். அப்படி சொல்லி நீங்க துதிக்க ஆரம்பிச்சாலே பிசாசு நடுங்குவதையும் அவனுடைய கிரியைகள் அழிவதையும் பார்க்க முடியும். நான் தினந்தோறும் ஜெபிக்கும் பொழுது அதை சொல்லுவேன், சாத்தானே உன்னை காட்டிலும் என் கூட இருக்கிற இயேசு பெரியவர். உன்னை ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறார். நீ என்னை ஒண்ணும் பண்ண முடியாது, என்னை ஜெயிக்க முடியாதுன்னு அடிக்கடி நான் சொல்லுவேன். அப்படி இயேசுவின் நாமத்தை துதிக்க துதிக்க அற்புதங்களை காண முடியும். அதனால நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க கூட இருக்கிற இயேசு பெரியவர் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? அப்ப சொல்லுங்க, பிசாசே சாத்தானே உன்னை காட்டில் என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர். நீ என்னை ஒண்ணும் பண்ண முடியாது, உன்னை ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சாத்தானை ஜெயிக்கிறேன். ஆமென், ஆமென்.